அதாவது காஸ்டியூம் டிசைனர்னால் முன்ன மாதிரி இல்லை. இப்போ காஸ்டியூம் டிசைனர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை, ஒரு நடிகை, ஒரு இயக்குனர் தேர்ந்தெடுக்கிறதுன்னு வச்சுங்க, அவங்க தான் காஸ்டியூம் டிசைனர். காஸ்டியூம் டிசைனர்னால் அவங்க தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது அந்த படத்துக்கு இவர் அந்த அம்மா ஒர்க் பண்ணியிருக்கலாம். இவர் இப்போ பண்ணிகிட்டு இருக்க படத்துக்கு அந்த அம்மா ஒர்க் பண்ணியிருக்கலாம். அப்போ இவர் அந்த அம்மா யாருக்குமே ஜாய் என்ற சினிமா டைரக்டர் தான் அவங்க டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் அவங்க சினிமாவில் இருக்காங்க. இவர் மாதவடி பார்க்குறதுக்கு நல்ல ஆள் சிவப்பா ஹீரோ மாதிரி இருக்கார். சரி, இவர் கூட நமக்கு இருந்தால் பாதுகாப்பாக தான் இருக்குன்னு அந்த காஸ்டியூம் டிசைனர் நினச்சிருக்கலாம். அதாவது லீகலைஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, புரியுதா? ஒரு சினிமாக்காரன், அந்த சினிமாக்காரங்க இந்த லிவிங் டுகெதர்ங்கிற சர்வசாதாரணமாக எடுத்துக்கிடுவாங்க. இன்றைக்கி லிவிங் டுகெதர்ம்பாங்க, நாளைக்கு பிரேக்கப்மாங்க, அடுத்த நாள் வேறு வருது. அப்படி ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா ஒரு 2 நாள் சாப்பிடுவாங்க. அப்புறம் அந்த ஹோட்டல் சாப்பாடு போர் அடித்தோடனே அடுத்த ஹோட்டல் சாப்பாடுக்கு போவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.